சொற்பொழிவா அல்லது வன் சொற்கள் பொழிவா? சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழா ஒன்றில் சமீபத்தில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு எனும் தலைப்பில் பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் பேசிய பேச்சுகள் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சிறப்பு சொற்பொழிவில் பேச வேண்டி மகாவிஷ்ணு என்பவரை அழைத்திருந்தது பள்ளி நிர்வாகம். சொற்பொழிவில் பேசிய அவர் பிறர் மனம் புண்படும்படி பேசியதோடு முன்பிறவியில் அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தால் தான் இப்பொழுது சிலர் நன்றாக வாழ்வதும் சிலர் ஊனமுற்றவர்களாக இருப்பதும் என்றார். அப்போதே அப்பள்ளியில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் கண்டித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தான் விஷ்ணுவின் அவதாரம் என்றும் கூறியதோடு உடல் நலமில்லாத போது சுவாமி ஸ்லோகம் சொல்ல வேண்டும் என்று சுத்த ஆன்மீக சொற்பொழிவாக மூட நம்பிக்கை பேச்சுகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அவ்வளவுதான். இவரின் அநாகரீக பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி கடும் கண்டனத்திற்கு உள்ளாகி சொற்பொழிவாளரை கைது செய்ய குரல் எழுப்பி வருகின்றனர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், அமெரிக்காவிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் கடும் கண்டனத்தை பதிவிட்டு வருகின்றனர். அரசு பள்ளிகளை மூடநம்பிக்கை விதைப்பவர்களின் வேட்டைக்காடாக மாற்ற முயல்வதா? தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை தேவை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் நிகழ்ச்சி என்ற பெயரில் ஒரு பேச்சாளரை அழைத்து வந்து பேச வைத்துள்ளனர். அவர் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு பதிலாக மூட நம்பிக்கையை விதைத்துள்ளார். அவர் பேசிய கருத்துக்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவை. மாணவிகள் அழகாக இல்லாததற்கு கடந்த பிறவிகளில் செய்த பாவம்தான் காரணம் என்றும் அந்த பேச்சாளர் பேசியிருக்கிறார். கல்வியை விதைக்க வேண்டிய பள்ளிகள் மூட நம்பிக்கையை விதைப்பவர்களின் வேட்டைக்காடாக மாற்ற பள்ளி கல்வித்துறை முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியிருக்கிறார். முதல்வர் தனது எக்ஸ் வலைதளத்தில் மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நமது பாட நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்து கூற முடியும். அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை, சமூக கல்வியை தக்க துறைசார் வல்லுநர்கள், அறிஞர் பெருமக்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளி கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததியினரான நம் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துகளையும் வாழ்க்கை நெறிகளையும் பெற்றிடும் வகையில் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட நான் ஆணையிட்டுள்ளேன். தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் எண்ணற்ற விழாக்களில் கல்வியின் உன்னதத்தையும் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளேன் என குறிப்பிட்டு, அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களை தங்களது பிள்ளைகள் போல் உணர்ந்து செயல்பட வேண்டும். பள்ளி நிகழ்ச்சிகளில் யாரை அழைத்து சிறப்பு நிகழ்ச்சி நடத்துவது என்பதில் ஆசிரியர்களுக்கு புரிதல் இருந்திருக்க வேண்டும். பிற்போக்குத்தனமான நிகழ்ச்சியை நடத்திய விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், அந்த நிகழ்ச்சியின் போது அறிவியல் முரண்பாடான பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான தமிழ் ஆசிரியர் சங்கருக்கு பாராட்டு தெரிவித்தார். அவரை போலவே மாணவர்களுக்கு நல்லது எது, கெட்டது எது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என அறிவுரை வழங்கினார். முன்னதாக இந்த விவகாரத்தில் கல்விக்கு சம்பந்தமில்லாத எந்த நிகழ்ச்சிகளும் இனி அரசு அனுமதியின்றி பள்ளிகளில் நடத்தக்கூடாது எனவும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதியும் கூறி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூருக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவர் திருவள்ளூருக்கு மாற்றப்பட்டதை எதிர்த்து அப்பள்ளியினுடைய ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளியில் எப்படி இதுபோல் நடக்கலாம்? பள்ளி நிர்வாகம் ஒரு விருந்தினரை அழைப்பதற்கு முன்பு அவரை பற்றி விசாரிப்பது அவசியம். கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்கிறார். இது குறித்து திமுக கட்சியினரே கடும் கோபத்தில் கல்வி அமைச்சரை பதவி விலக வேண்டும் என்று கூறியிருப்பது கட்சிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் முக்கிய செய்தியாக இருக்கிறது.